விசிகவுடன் இணைந்து தாவேக ஆட்சி அமைக்க விரும்புவதை பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள திருமாவளவன், பெரும்பான்மை பலத்துடன் வாருங்கள் என ஆளுநர் சொல்ல முடியாதெனவும், விஜய்க்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அல்லது அமித்ஷா, மோடி ஆகியோர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் தலையீடு செய்து குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். இது ஏற்புடையதல்ல. அடுத்து, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா, 118 கொண்டு வந்து என்கிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பதவி ஏற்புக்கு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் ஆட்சி அமைக்க அவர் கோருகிறார். ஏன்னா எனக்கு 108 இடங்கள், நான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அவருக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கா என்பதை சட்டமன்றத்தில் தான் அவர் நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி திரைமறைவில் தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்கிற ஐயத்தை உருவாக்கியிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பது தான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம்.